के माध्यम से करोड़ों करोड़ों लोगों के जीवन में सकारात्मक सोच और सकारात्मक दिशा का उद्भव करने का काम किया है। ஈஷா யோக மையம் பல லட்சக்கணக்கானவர்களுடைய உயிர்களை யோக மார்க்கத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நெறிப்படுத்தி சரியான சிந்தனையை விதைத்து சரியான பாதையில் அவர்கள் செல்ல உலகெங்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது। आदि योगी की ये 112 फीट ऊंची भव्य प्रतिमा हमें अपनी आध्यात्मिक यात्रा के 112 मार्गों की अनुभूति और परिचय दोनों कराती है। 112 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதியோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான 112 பாதைகளை நினைவூட்டுவதோடு சிவபெருமாள் அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற லட்சியம் என்பதை உணர்த்துகின்றது। और हमें यहाँ आकर ही मालूम पड़ता है कि जीवन का अंतिम लक्ष्य शिवत्व की प्राप्ति करना है। வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது। ईसा योग आज ईश्वर से युवाओं को विशेषकर ईश्वर से जोड़ने का माध्यम बन गया है। ஈஷா யோக மையத்தின் மூலமாக இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கும் நல்ல நெறிக்குமாக தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கின்றது। यहाँ आकर व्यक्ति चेतना से ब्रह्म चेतना की ओर, स्वार्थ से परमार्थ की ओर और सेल्फ से यूनिवर्स तक की यात्रा की अनुभूति कर सकता है। இங்கே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்விலிருந்து பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம், தன்னையே தன் நலனையே நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை, தான் என்கிற தன்மையிலிருந்து பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது। तमिल संस्कृति के वर्णन के बिना अधूरी है। தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிற இந்த நிலையில் பாரத தேசத்தின் ஆன்மீக வரலாறு என்பது தமிழ் பண்பாட்டை குறிப்பிடாமல் நிறைவு பெறவே முடியாது। यह भूमि ऐसे कई उदाहरणों से सुसज्जित है जो आध्यात्म के जीवंत उदाहरण रहे हैं। இந்த பூமி ஆன்மீகத் துறையில் தலைசிறந்த பல்வேறு ஞானிகளினுடைய தலமாக விளங்குகிறது। அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் உண்டு। महर्षि तिरुमूलर ने शिव भक्ति का प्रचार किया, कठोर तपस्या से तिरुमंत्रम की रचना की, जिससे हमारे धर्म के लगभग 3000 भजन संकलित किए गए हैं। மகரிஷி திருமூலர் அத்தகைய ஒரு ஞானிகளினுடைய அடையாளமாக விளங்குகிறார்। அவர் தீவிரமான தவத்தினுடைய விளைவாக சைவ மரபில் திருமந்திரம் என்கிற தலைப்பில் 3000 அற்புதமான பாடல்களை அருளியிருக்கின்றார்। महर्षि अगस्त्य ने भी कई नई रचनाएं कर हमारे धर्म की व्याख्या को और मजबूत करने का काम किया है। அந்த வரிசையில் மகத்தான மற்றும் ஒரு உதாரணம் மகரிஷி அகத்தியர் அவர்கள்। அவர் சனாதன தர்மத்தின் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்திய ஒரு ஞானி ஆவார்। यहाँ पर भगवान शिव को दक्षिण मूर्ति के रूप में देखा जाता है, जो साधक को ज्ञान, विवेक, मुक्ति और मोक्ष सभी प्रदान करता है। தமிழ் பண்பாட்டில் சிவபெருமானுக்கென்று ஒரு மகத்தான இடம் இருக்கிறது। அவர் தட்சிணாமூர்த்தி என்கிற திருவுருவத்தில் வழிபடப்படுகின்றார்। அந்த தட்சிணாமூர்த்தி தன்னை வழிபடுபவர்களுக்கு ஞானம், சமநிலை, விடுதலை, முக்தி ஆகியவற்றை அருளுகிற கடவுளாக விளங்குகிறார்। आत्म जागृति की रात्रि है। जब समग्र ब्रह्मांड शिवमय हो जाता है, तभी शिवरात्रि की अनुभूति कर सकते हैं। நண்பர்களே, மகா சிவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் சிவபரம்பொருளினுடைய பெருங்கருணையில் அதிர்வுகளை உணரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது।
आज शिव और पार्वती का मिलन का दिन है। आज ही शिव और जीव के मिलन का रास्ता भी प्रशस्त होता है और मोक्ष प्राप्ति का रास्ता भी आज ही भक्ति के माध्यम से खुलता है। இந்த நாள் சிவனும் பார்வதியும் ஒரு தெய்வீக சங்கமத்தில் இணைந்த நாள் மட்டுமல்ல, சிவமாகிய பரம்பொருளும் ஜீவாத்மாவும் விடுதலை என்கிற ஐக்கியத்திலே இணையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பக்திக்கான மிக உன்னதமான திருநாளாக அமைந்திருக்கின்றது. शिवरात्रि महोत्सव के लिए बहुत कुछ सुना था, सुनकर भी अनुभूति होती थी, मगर आज मैं यहाँ आया हूँ तब मैं निश्चित रूप से पूरे विश्व को कहना चाहता हूँ, ये अद्भुत है, अकल्पनीय है, अवर्णनीय है। சத்குரு அவர்களுடைய மகா சிவராத்திரி பற்றி நான் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நேரில் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். के साथ जुड़ा था, आपने हमारी सबसे अमूल्य धरोहर हमारी मिट्टी के लिए पूरे देश भर में संस्कार जगाया और पूरे विश्व को पर्यावरण का एक सुंदर संदेश भेजने का काम किया है। சத்குரு அவர்கள் மேற்கொண்ட மண் காப்போம் இயக்கத்தின் போது நான் அவரோடு முழுக்க கூட இருந்தேன். அது நாம் தாய் மண்ணாக கருதக்கூடிய இந்த பூமியை காப்பாற்றுவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் நம்முடைய தலைசிறந்த மரபை காப்பாற்றுவதற்கும் அந்த இயக்கம் நாடு முழுவதும் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. मैं सदगुरु जी को बड़ी विनम्रता से कहना चाहता हूं, सदगुरु जी आप पूरे राष्ट्र की संपत्ति के रूप में दुनिया के सामने उभर कर आए हैं। சத்குரு அவர்களே, தங்களை பற்றி நான் மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். சத்குரு ஆகிய நீங்கள் இந்த பாரத தேசத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.